100 days 100 எக்ஸல் சேலஞ்ச் டே 68. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டேட்டாவை பைவட் டேபிளில் கொண்டுட்டு போயிட்டு எப்படி டிஸ்டிங்க்டிவ் ஃபார்முலா வச்சு பண்ணலாம்னு நான் சொல்லித்தரேன். ஸோ மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாருங்க, நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்டையர் ரேஞ்ச் டேபிளை செலக்ட் பண்ணிக்கங்க. இன்சர்ட் போயிட்டு பைவட் இங்கே பாருங்க, பைவட் டேபிள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே என்ன நம்ம மெயினாக அதை பண்ணணும்னா, இங்கே ஆட் டு தி டேட்டா மாடல் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, ஓகே கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்தோடனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் ரேண்டமாக வந்து உங்கள் பர்சனல் ரோஸ்லையும் யூனிட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு நாம் வந்து போட்டேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து அது வந்து சப் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு வந்து ஆனால் டிஸ்டிங் வேணும், அதாவது வந்து தனித்துவமான கால்குலேஷன் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜஸ்ட் இந்த ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் இங்கே பாருங்கள், சம்மரைஸ் த வேல்யூஸ் பை உங்களுக்கு என்ன வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்டிங் கவுண்ட், இந்த கவுண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஈச் பர்சன் எவ்வளோ யூனிட் வந்து சோல்வ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 5 இவர் 4 இவர் 3. ஸோ தனித்துவமாக வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டே டியூன். பை பாய்.